வணக்கம், நான் பிரபு. இந்த வீடியோ வந்து வெப் டெவலப்மெண்ட் சம்மந்தமானதான். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி மொபைல் மெனுவை வந்து எப்படி செய்கிறன்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் வீடியோவில் நாங்கள் மொபைலில் ஹம்பர்கர் மெனு, அதாவது ஹோவர் அனிமேஷன் மூலம் இப்படி அனிமேட் பண்ணுறது பார்த்துருந்தோம். நாங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை யார் பழகணும்னு விரும்பினமோ அதுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் ஏற்கனவே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்த மாதிரியே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் இதில் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து க்ரோமில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூடியூப்பில் கொடுக்குறேன், இல்லாட்டி மெட்டஃப் பிளாட்ஃபார்ம்னா நான் கமெண்டில் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மொபைல் வெர்ஷனை இதில் கீழே காட்டுற மாதிரியே பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு போன வீடியோலையும் வெளியில் காட்டினது இப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் மூலம் தான். இது இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதால இதில் காட்டுது. அப்படி இல்லாட்டி இது சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்ன்றவங்களுக்கு தேவையான மொபைல் வெர்ஷன் நாங்கள் இப்போ பார்க்க போகிறதால இது நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் அடுத்ததாக காட்டுறேன். அதுக்கு முதல்ல நான் என்ன செய்கிறேன், இதை காப்பி பண்ணுறேன். போன முறை மாதிரியே கண்ட்ரோல் என்ன மாற்றி இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறதை நான் ஹெடர் இருக்கே ஒன்று போட்டோம்னா அதை அதுக்கு மேலேயே ரிப்ளேஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒன்றுமே இருக்கையில் இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை அழிச்சு கொள்கிறேன். உங்களுக்கு தேவையில்லை. அப்போ இதில் ஒரு டிவ் போடுறேன். அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன், ஹெடர்ன்னு சொல்லி. உள்ளுக்கு ஒரு லிங்க் போடுறதுக்காண்டி ஏன்ட்டு போடுறேன். ஏடாக் வந்து லிங்க்குக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு லிங்க்குன்ற ஹைப்பர் ரெஃபரன்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் அதை கொடுக்கலாம். அதுக்குள்ளே வந்து நான் இமேஜ் போடுறேன். இமேஜ் சோர்ஸ் வந்து ஐஎம்ஜின்ட்டு போட்டு சோர்ஸ் கொடுத்துட்டு, சோர்ஸ் வந்து எங்கே இருக்குண்டா இமேஜ்ன்ற ஃபோல்டரில் லோகோ ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அப்படி தேவைண்டா டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா டியூட்டோரியல்ன்ற ஃபோல்டரில் இமேஜ்ன்ற ஒரு ஃபோல்டரில் இப்போ ஒரு பிஎன்ஜி ஒன்று லோகோ ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து உண்மையான பிஎன்ஜி இல்லை, நான் இப்போதைக்கு நான் சும்மா டெஸ்டிங்குக்கான எடுத்து வச்சுருக்கிறேன். நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். டியூட்டோரியலுக்கு வரேன். ஹெடரை வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து உண்மையான பிஎன்ஜி இல்லாததால் கீழே அது பின்னுக்கு இப்படி இருக்குது. நாங்கள் அப்புறம் உண்மையான பிஎன்ஜி யூஸ் பண்ணோம்னா அந்த இப்படி இருக்கிறது இருக்காது, கீழே பாக்ஸ் மாதிரி இருக்கிறது இருக்காது. இப்போ நாங்கள் அங்கே மெனு போடணும். அப்போ நான் மெனு போடுறதுக்கான என்ன செய்யறேன்டா அதுக்கும் 2 இது போடுறோம். அதுக்கு வந்து இப்போ நான் அதுக்கும் லிங்க் மாதிரியே கொடுக்குறேன், ஹோம்ன்ட்டு கொடுக்குறேன். அதே மாதிரி அதை காப்பி பண்ணிவிட்டு 2 முறை காப்பி பண்ணணும். இன்னும் ஒன்றுக்கு வந்து சர்வீசஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி நான் சும்மா பேசிக்காக கொடுத்துக்கொள்கிறேன். நார்மலாக பேசிக்காக இவ்வளவும் இருக்கும் ஒரு வெப்சைட்டில். அப்போ இந்த செட்டப் எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இதை ஸ்டைல் பண்ணி கொண்டு போகிறோம். இப்போ அதுக்கு முதல் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த நாங்கள் இன்ஸ்டால் பண்ணினோம் தானே ஒரு எக்ஸ்டென்ஷன், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணினோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வரும். இதில் வந்து மொபைல் வெர்ஷனை காட்டும். ஆனால் இப்போ எங்களுக்கு ஏன் இது மொபைல் வெர்ஷன் காட்டலைன்னு சொன்னால், இந்த செட்டப்பில் நாங்கள் அதுக்கு எந்த கோடிங்கும் கொடுக்கல. நார்மலாக என்ன செய்யணும்னா ஹெட்டுன்னு ஒன்று இருக்குது. ஹெட் வந்து என்னத்துக்குன்றதை நாங்கள் அடுத்தது பார்ப்போம். இப்போதைக்கு ஹெட்டை மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஹெட்டுக்குள்ளே ஹெட்டில் டபிள்யூ வராது, நான் அழிக்கிறேன். ஹெட்டுக்குள்ளே வந்து நாங்கள் எங்கள்கிட்ட இந்த வியூ பாயிண்ட்டை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நம்மளாம் ஹெட்டுக்குள்ளே வந்து ஸ்டைல் எல்லாம் பெறும். நான் அப்புறம் பார்ப்போம் இப்படி செய்கிறேன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் சரியானது. ஏன்டா இதுதான் மொபைலுக்குரியது. முதல் நாங்கள் பார்த்தது வெப்புக்குரியது வெர்ஷனையே நாங்கள் மொபைலில் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் பார்க்குறது வந்து மொபைலுக்குரிய வெர்ஷன். அது இது வந்து டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் பண்ணி கொடுக்குது ஒன்றுன்னு சொல்லி. இது 2 போட்டோம்னா இது ஜூம் ஆகி காட்டும். இது என்னன்றதை அப்புறம் பார்ப்போம். ஓகே, நாங்கள் ஸ்டைலுக்கு போவோம். ஸ்டைலுக்கு வந்து நான் பொடிக்குள்ளேயே இப்போதைக்கு போடுறேன். ஸ்டைலில் போட்டுட்டு ஹெடரை கூப்பிட்றேன். இது முறை சொன்ன மாதிரி தான் கிளாஸ் போட்டபடியாக பாயிண்ட் வச்சு கூப்பிட்டுருக்குறேன். இப்போ இதுக்கு டிஸ்பிளே ஒன்று கொடுக்குறேன். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணவங்களுக்கு இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும், ரைட் கிளிக் பண்ணி போன முறை பார்த்த மாதிரி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டுக்கு போவோம். இன்ஸ்பெக்ட்டுக்கு போனோம்னு சொன்னால் இப்படி வரும். இதில் ஒரு சின்ன செய்யணும் என்னென்னா, இந்த ஹெடரை செலக்ட் பண்ணிவிட்டு ஹெடர் கிளாஸை செலக்ட் பண்ணிவிட்டு போன முறை மாற்ற மாதிரியே இதுகளை வந்து சென்டர் பண்ணிக்கொள்கிறேன். அதாவது இந்த லோகோவுக்கு ஏற்ற மாதிரி இதை நேராக சென்டர் பண்ணிக்கொள்கிறேன். மற்றது இதை வந்து ஸ்பேஸ் அரவுண்ட் இல்லாட்டி ஸ்பேஸ் பிட்வீன் என்று கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு இவ்வளோத்தையும் போய் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி நாங்கள் இதுக்கு பதிலாக அதை பேஸ்ட் பண்ணுவோம். இது பேசிக் செட்டப் இப்படி வந்துட்டுது. இனி வந்து லோகோவுக்கு ஒரு சைஸ் கொடுக்கணும். அப்போ லோகோவுக்கு சைஸ் கொடுக்குறதுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால், இப்போ திற நேரம் இதுக்குள்ளேயும் நாங்கள் இமேஜ் போட வேண்டி வரும். அப்போ இப்போதைக்கு என்ன செய்யணும், இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். அதுக்கு பேர் லோகோ ஒன்று வச்சுக்கொள்கிறேன்.
இப்போ ஹெடருக்குள்ளே தான் அந்த லோகோ இருக்குது. லோகோ வேறு இடத்துலையும் வேறு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஹெடருக்குள்ளே லோகோவை நான் அப்படி போட்டுட்டு அதுக்குள்ளே தான் அந்த கிளாஸ் இருக்குது. அப்போ அதுக்கு டாட் வச்சு லோகோ ஒன்று போடுறேன். போட்டுட்டு இப்போ அதுக்குள்ளேயே இப்போ அதுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும்னா இமேஜையும் அதுக்குள்ளே கால் பண்ணணும். இமேஜுக்கு மட்டும்தான் நான் ஸ்டைல் கொடுக்க போகிறேன். இந்த இமேஜ் அதாவது ஹெடருக்குள்ளே லோகோன்ற ஒரு கிளாஸுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே அதுக்குள்ளே இருக்கிற இமேஜ். அப்போ இமேஜ் வந்து டிரெக்டாக இருக்க அதுக்கு நாங்கள் டாட் வைக்க தேவையில்லை. இதுக்கு நான் ஒரு ஹைட் கொடுக்குறேன். ஹைட் வந்து 32 பிக்சல் கொடுத்துட்டு சேவ் பண்ணேன்னு சொன்னால் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணேன்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றை காணக்கூடியதாக இருக்கும். இப்போ 32க்கு பதிலாக நான் 50 கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். அதனால் இப்படி இருக்குது. இப்போ இதை எப்படி நாங்கள் இன்னும் ஸ்டைல் பண்ணலாம்னு பார்ப்போம். அப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் முதல் ஹெடருக்கு வரேன். திருப்பி ஹெடருக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து கொடுக்கலாம் வேணும்னா பேக்ரவுண்ட் பொட்டம் பார்டர்னு ஒன்று இருக்குது, அது கொடுக்குறேன். கீழே மட்டும் ஒரு பார்டர் இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி காட்டும். அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதில் இன்னொரு விதம் பார்ப்போம். இதில் எங்களுக்கு 3 மொபைலுக்கு நாங்கள் இப்படியும் பெரிய மெனு போட போகிறது இல்லை. எங்களுக்கு 3 தேவையில் 1 ஆக்குவோம், 2 ஆக்குவோம். ஹோமையும் இன்னொன்றையும் மட்டும் இல்லை, கண்டெக்டையும் மெனு ஒன்று மட்டும் கொண்டு வைப்போம். இதை நான் மெனு ஒன்று வைக்கிறேன். வச்சுட்டு அதை கட் பண்ணி சேவிஸை டிலீட் பண்ணிவிட்டு கண்டெக்ட்டுக்கு கீழே போடுறேன். போட்டு சேவ் பண்ணுறேன்னு இப்படி வரும். இப்போ நாங்கள் இது ரெண்டையும் வந்து பார்ப்போம் அப்படி செய்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே கேப் இருக்குது. எங்களுக்கு எப்படி இருக்கணும்னா லெஃப்ட்டில் லோகோ இருக்கணும், ரைட் சைட் வந்து இந்த மெனு ஒன்று ரெண்டும் இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இது ரெண்டையும் வந்து ஒரு ட்ராப் பண்ணணும். அது ரெண்டையும் சேர்த்து ஒரு டிவுக்குள்ளே பண்ணுறோம். இப்போ டிவ் ஒன்று கொடுக்குறேன். டிவ் போட்டு கிளாஸ் கொடுக்குறேன். இதுக்கு வந்து மெனு ஒன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்படி போட்டேன்னா இது வந்து இந்த டிப்புக்குள்ளே இவ 2 பேரும் வந்துடுவினா. அப்போ எங்களுக்கு பார்த்தோம்னா இப்படி ஒரு செட்டப் வந்துடும். ஏனெண்டா இப்போ என்ன நடக்கும்னா இந்த ஹெடருக்குள்ளே 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ அந்த ஃப்ளெக்ஸ் வந்து இந்த ஏக்கும் இந்த டிவுக்கும் தான் வேலை செய்யும். முதல்ல என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னா இந்த 3 ஏக்குமே வேலை செய்யுது. அதால் 3 சரியான கேப் வந்துருந்தது. இப்போ டேல ஒரு கேப் மட்டும் பெறும். ஏன்னு சொன்னால் இது 2 எலிமெண்ட்ஸாக வேலை செய்யக்கூடிய. இப்போ இதுக்குள்ளே இன்னொன்று போட்டு விட்டுட்டேன்டா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதுக்குள்ளே ஏ போட்டு இதில் இன்னொன்று போடுறேன் வைங்க, ஹலோ ஒன்று போட்டேன்டா அது திருப்பியும் இப்படி வந்துடும். இப்போ எங்களுக்கு இது தேவையில்லாதால் நான் இதை அழிச்சுக்கிறேன். அழிச்சிட்டு இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த செட்டப் வரும். இப்போ நாங்கள் இந்த இந்த லிங்க் கொடுத்துருக்கு தானே அதுக்குரிய ஸ்டைலை பார்ப்போம். அதில் 2 விதமான ஸ்டைல் நாங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து இப்போ கண்டெக்ட்னு இருக்குது. ஓகே, டீப்பாக பார்ப்போம். அப்புறம் என்ன சொல்கிறேன், ஃப்ளாட்டிக்கன் ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் இப்போ நான் கோல் ஒன்று அடிக்கிறேன், ஃபோன் ஒன்று அடிக்கிறேன். மாதிரி சேவன் பண்ணிட்டு ஃபோன் ஒன்று அடிக்கிறேன். ஃபோன் ஒன்று அடிச்சேன்னு சொன்னால் ஒரு இப்படி ஐக்கனுங்கள் எடுக்கலாம். அப்புறம் இந்த ஐக்கனை டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன் PNG ஃபைலாக. அதே மாதிரி நான் வந்து லோகோவையும் இங்கேயே எடுத்துக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் அந்த லோகோவில் பின்னுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பிக்சல் இருந்தது, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே எடுப்போம். இன்ஸ்டாகிராம் லோகோ எடுப்போம், இல்லாட்டி ஆப்பிள் லோகோ எடுப்போம். இப்போ இந்த ஃபைலில் இருக்கிற 2 ஃபைல் நாங்கள் டவுன்லோட் பண்ண 2ஐயும் கொண்டு வந்து டியூட்டோரியல்ன்ற ஃபோல்டரில் இமேஜுக்குள்ளே போடுறேன். அவங்களுக்கு இந்த லோகோ தேவையில் அழிச்சிட்டு ஆப்பிளில் நாங்கள் பாவிக்க போகிறோம். ஆப்பிளுக்கு பதிலாக நான் அதை லோகோ ஒன்று மாற்றிக்கொள்கிறேன் பேரை. இதை வந்து கோல் ஒன்று மாற்றிக்கொள்வோம். இப்போ என்ன செய்ய முடியும், நான் இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா அமேசானுக்கு பதிலாக இங்கே ஆப்பிள்ன்ற லோகோ இருக்கும், கீழே இது இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த கண்டெக்ட்டுக்கு முன்னுக்கு ஒரு இமேஜ் போட போகிறோம். ஏன் போடுறேன்டா அப்போ தான் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். நாங்கள் இப்போ போடுறேன். சோர்ஸ் ஃபைல் வந்து இமேஜ்ன்ற ஃபோல்டருக்குள்ளேயே இந்த முறை கோல்ன்றதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் இதை ரிஃப்ரெஷ் பண்ணோம்னு சொன்னால் பெருசாக இருக்கும் இமேஜ்னா என்ன, நாங்கள் இந்த ஹெடருக்குள்ளே லோகோக்குள்ளே இருக்கிற இமேஜுக்கு தான் நாங்கள் சைஸ் கொடுத்துருக்குறோம். இதுக்கு இமேஜுக்கு நாங்கள் சைஸ் கொடுக்கல. இப்போ அதை கொடுக்கணும். அதுக்கு நான் சொன்னால் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் லோகோக்குள்ளே இது இருந்தபடியே இதை கொடுத்துருந்தாங்க. இந்த முறை என்ன செய்யணும்னா இமேஜுக்குள்ளே தான் இது இருக்குது. அப்போ நாங்கள் இமேஜ்ன்றதை இங்கே மெனுன்றதுக்குள்ளே தான் இருக்குது. மெனுவை கால் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் 40 கொடுக்குறேன் 50க்கு பதிலாக. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி ஒரு செட்டப் வரும். நம்மளாக இது 32 சைஸ் கொடுக்குறாங்களா, 32 ஸ்டாண்டர்டாக கொடுத்துக்கொள்வோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் இப்படி ஒரு
செட்டப் ஒழுங்காக வரையில அது ஏன்ன்றதையும் இது பார்ப்போம் அடுத்ததாக. அப்போ நான் என்ன செய்கிறேன்டா இது இருக்கட்டும், இதை சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நாங்கள் இது ரெண்டையும் பார்ப்போம். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டுக்கு போயிட்டு இந்த மெனுன்றதை நாங்கள் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் அமர்த்தினீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய சிஎஸ்எஸ் இங்கே காட்டும். இப்போ அந்த மெனுன்ற சிஎஸ்எஸ்க்கு என்ன செய்யறதுன்னா டிஸ்பிளே கொடுத்து ஃப்ளெக்ஸ் கொடுத்து இதை நான் இப்படி போட்டுக்கொள்கிறேன் சென்டருக்கு வர மாதிரி. சாரி, மெனுக்குள்ளே இல்லை, மெனுவில் இந்த இதுக்குள்ளே தான் நாங்கள் இப்போ சென்டர் பண்ணணும். என்ன மெனுவில் முதலாவது. அப்போ இதையும் வந்து நாங்கள் ஒரு கிளாஸ் கொடுப்போம். இதுக்கு NTH ஸ்டைல் கொடுக்கலாம் போன முறை மாதிரி. ஆனால் இந்த முறை நாங்கள் ஒரு கிளாஸ் கொடுப்போம். அப்போ இந்த கிளாஸ் நான் என்ன சொன்னேன்னா கண்டெக்டே போடுறோம். பட்டன் கண்டெக்டுக்கு மீன் பண்ணுற மாதிரி BTN கண்டெக்ட் போடுறேன். போட்டு சேவ் பண்ணிவிட்டு இதை ரிஃப்ரெஷ் பண்ண தான் வேணும். அப்போ தான் நாங்கள் இதில் ஃபுல்லாக பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி முதல் செய்த அதே செட்டப்பை நாங்கள் செய்வோம். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் போய் இந்த கிளாஸில் இதுதான் எரர், இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் வந்து சென்டர் பண்ணுவோம். இப்படி இது சென்டர் ஆயிரும். அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதையும் செலக்ட் பண்ணுறேன் மெனுவை. அதுக்கு ஒரு விட்த் கொடுக்குறேன். விட்த் வந்து நான் இப்போ 50 பிக்சலை கூட்டுறேன். இப்போ நான் ஒரு 200 பிக்சல் கொடுக்குறேன் அதுக்கு. அதே மாதிரி இந்த மெனுக்கும் வந்து நாங்கள் ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும். டிஸ்பிளே போட்டு ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன்னு இப்படி கொடுத்துட்டு அதையும் வந்து நாங்கள் சென்டர் பண்ணி கொள்ளுவோம் இதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உண்மையிலே இதுக்கு வித் வந்து கட்டாயம் கொடுக்கணும் இல்லை, வித்தே எடுத்து விடலாம். என்ன நாங்கள் அதில் ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கிறதால எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இதில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னுக்கு அந்த பேரண்ட்டை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி விடுறேன். பேரண்ட் டிவை கொண்டு வந்து அதே மாதிரி நாங்கள் இதுலேயும் ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தோம் நாங்கள். அப்போ இதையும் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு அதையும் கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னுக்கு அதில் 2 பேரண்ட்டையுமே கொடுத்துக்கொள்கிறேன். பேரண்ட் பேரண்ட் கொடுக்குறோன்ற நார்மலாக உங்களுக்கு விளங்க வேண்டாம். அப்போ தான் எங்களுக்கு கண்ட்ரோல் ஈஸியாக இருக்குன்றதால. ஆனால் எல்லா இடமும் கொடுக்கணும்ன்றது இல்லை, இப்போதைக்கு எங்களுக்கு தேவைப்படும்ன்றக்காண்டி நான் கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செட்டப் வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதுக்குரிய பட்டனுங்களை ஸ்டைல் பண்ணுவோம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இதில் லிங்க் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அப்போ நாங்கள் இதுக்கு ஒரு பட்டனும் கொடுக்கலாம். இதில் இமேஜுக்கு முன்னுக்கு நான் ஒரு பட்டனை போட்டுக்கொள்கிறேன். அந்த பட்டன் வந்து பட்டனுக்குள்ளே தான் இமேஜும் அந்த கண்டெக்ட்ன்ற டெக்ஸ்ட்டும் இருக்கும். அப்போ நான் பட்டனை மாறி இங்கே மேலே போட்டுட்டேன் லோகோக்குள்ளே உங்களுக்கு மாதிரி தேவையில்லைன்னா அதுக்கு ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்குது. பட்டனை வந்து நான் இங்கே கண்டெக்ட்டுக்கு போடுறேன். போட்டுட்டு இதையும் வந்து இங்கே போட்டுக்கொள்கிறேன். என்னென்னா ஏன்ற டக்குக்குள்ளே பட்டன் இருக்குது. பட்டனுக்குள்ளே வந்து இமேஜும் இந்த கண்டெக்ட்ன்ற டெக்ஸ்ட்டும் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்டா உங்களுக்கு வந்து பேசிக் பட்டன் வந்து இதில் வந்திருக்கும். இந்த பட்டன் வந்து நாங்கள் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஓகே, பட்டனை ஸ்டைல் பண்ணுறோம். இப்போ இதில் நாங்கள் இதுலேயும் ஒரு சின்ன சேஞ்ச் செய்யணும். கண்டெக்ட்டுக்குள்ளே பட்டனுக்குள்ளே தான் அந்த இமேஜும் இருக்கிறதால பட்டனை இங்கே பட்டனை போட்டால் தான் எங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து நேராக இதில் காட்டும். இல்லாட்டி நடக்கும்னா அந்த ஏக்குள்ளே தான் அந்த ஃப்ளெக்ஸ் வேலை செய்யும். இப்போ வந்து பட்டனுக்குள்ளே 2 ஐட்டம் இருக்குது. 2ஐயும் வந்து நாங்கள் இப்போ எப்படி மாற்றிருக்கோம். அவ்வளோதான். இப்போ இதை ரிஃப்ரெஷ் ரைட் கிளிக் பண்ணி இது இப்போ பட்டன்ன்ற கிளாஸுக்கு நாங்கள் ஸ்டைல் கொடுப்போம். இந்த ஏற்கனவே இதில் இருக்குது, இதுக்கு நாங்கள் ஸ்டைல் கொடுப்போம். இதில் வந்து பட்டன் பேசிக்காகவே ஒரு ஸ்டைல் HTML எடுத்துருக்கோம். அப்போ அதை நாங்கள் பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு பிளாக் கண்டு கொடுக்குறேன். உள்ளுக்கு இருக்கிற கலரை வந்து கலர் கொடுத்துட்டு நாங்கள் ஒயிட் கொடுக்கலாம். இல்லை FF இருந்தாலும் ஒயிட் தான். நீங்கள் ஒயிட்டுன்னு எழுதுறாலும் பரவாயில்ல, ஒயிட்டுன்னு எழுதலாம் இப்போதைக்கு. அதுக்குள்ள ஒரு இமேஜ் இருக்குது. எங்கள்கிட்ட இமேஜ் வந்து கருப்பாக இருக்குது. அப்போ கருப்பு தெரியுது இல்லை, அதையும் நாங்களுக்கு பார்ப்போம் அப்படி அதை மாற்றலாம். இப்போ பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்குறேன். அதுக்கு வந்து 500 பிக்சல் நாங்கள் எப்பயும் பார்த்தது தான். இது கொடுத்துட்டு எங்களுக்கு இப்போதைக்கு விளவும் காணும். இதை என்ன செய்கிறேன்னு சொன்னால் காப்பி பண்ணுறேன். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பட்டனுக்குள்ளே கொண்டு வந்து இந்த பட்டனுக்கு பதிலாக அதை ரிப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ தான் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இப்போ இந்த பட்டனுக்குள்ளே இருக்கிற அந்த இமேஜ் கருப்பாக இருக்குது தானே, அப்போ அதை நாங்கள் ரிமூவ் பண்ணணும், அதை வெள்ளையாக்கணும். அப்போ நான் என்ன செய்கிறேன்டா இந்த பட்டனை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே போய் இமேஜை செலக்ட் பண்ணுறக்காண்டி இமேஜ் இப்படி கொடுக்குறேன் IMG. இப்போ இதுக்கு ஸ்டைல் கொடுப்போம். இதுக்கு வந்து ஃபில்டர் ஒன்று இருக்குது. இது நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். அதில் இன்வெர்ட் ஒன்று இருக்குது. அதில் நாங்கள் ஒன்று கொடுத்தோம்னு சொன்னால்
அதாவது என்னென்னா ஒயிட்டாக இருந்தால் பிளாக்காக மாற்றும், பிளாக்காக இருந்தால் ஒயிட்டாக மாற்றும், அவ்வளோ வந்தேன் அந்த இது. அப்போ அதில் ஹைட்டும் வந்து நான் முதல் லோகோக்குரிய ஹைட் 32 கொடுத்துருந்தேன் நான் இங்கே. இப்போ நாங்கள் அதுக்குள்ளே டீப்பாக போய் டிரெக்டாக இதை செலக்ட் பண்ணிவிட்டு லோகோ இல்லை அந்த இமேஜுக்குரியது ஐக்கன் மாதிரி அதை நாங்கள் ஒரு 20 பிக்சல் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா எங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இந்த பட்டனுக்கு இன்னொன்று இருக்குது பேடிங்னு சொல்லி, அது வந்து பேடிங் அந்த இதுண்ட டீப்பான விஷயம் நான் இதில் பார்க்கல பெருசாக. என்ன நார்மலாக இந்த வீடியோக்கு நீங்கள் வாரீங்கன்னா முதலே இதை கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க, தெரியாட்டி பரவாயில்ல திருப்பி பார்க்கலாம். இப்போ இப்படி வந்துட்டு ஆனால் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஐக்கனுக்கும் கண்டெக்டுக்கும் முடியல கேப் இல்லை. அதுக்கு என்ன செய்யலாமுண்டா கேப்புன்னு ஒன்று இருக்குது, கேப்புன்னு போட்டு 10 பிக்சல் கொடுத்தனுண்டா இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணண்டா பார்த்திங்கன்னா அந்த கேப் வந்துருக்கும். இப்போ இதில் மெனுன்றது நான் இப்படியே இப்போதைக்கு வர்றேன். ஏனெண்டா இந்த இடத்துல நாங்கள் இப்படியே விடாமல் நாங்கள் ஏற்கனவே ஒரு மெனு செய்திருந்தாங்க அன்றைக்கு, அதை எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம், அதை எப்படி இங்கே கொண்டு வரதுன்றது. இப்போ என்ன செய்வோம்னா ஏற்கனவே நான் செய்த அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன், அதாவது நவி ஃபைல். நீங்கள் முதலாவதாக இந்த வீடியோக்கு தான் வந்திருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ சோர்ஸ் ஃபைலை நான் கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த நவிக்கு போய் இந்த நவியை தூக்கிட்டு வரலாம், தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுக்கிறோம் இப்போதைக்கு. இப்போ எங்களுக்கு நவியில் இதுதான் எங்களுக்கு தேவையான பார்ட். நான் எவ்வளோத்தையுமே தூக்குறேன். நார்மலாக இந்த நவின்றது எங்களுக்கு தேவையில்லை, நான் எந்த இடத்தையுமே அதை யூஸ் பண்ணல. இதில் நவி பட்டன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நவி பட்டனை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்படி இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நவி பட்டன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ எங்கே முடியுதோ அங்கே எடுத்துக்கொள்ளணும். இதுக்கும் நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அதையும் காட்டுறேன். நான் கிளிக் பண்ணக்குள்ளே உங்களுக்கு மஞ்சளாக்கில் காட்டும், பேசிக்காக இருக்கிறதுல காட்டாது. ஓகே, நான் இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டைலை இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுங்க ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இதில் ஒன்றுமே காட்டாது, என்னடா வெறும் டிவை மட்டும் வச்சா ஒன்றும் பெறாது. அப்போ ஸ்டைல்லாம் பார்க்கணும். இந்த ஸ்டைலை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது வேறு நாங்கள் அன்றைக்கு செய்தது. இல்லை என்ன இஷ்யூன்னு சொன்னால் இது 100 நாங்கள் அன்றைக்கு கொடுத்துருந்தோம், பெருசாக காட்டுது. அப்போ எங்களுக்கு 100 தேவையில்லை. நான் வந்து 32 பிக்சல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணா இப்போ எங்களுக்கு இப்படி ஒரு இது வரும். இப்போ என்ன நடந்துட்டுதுன்னா நாங்கள் 100 கொடுத்தபடியாக 40 கொடுத்துருந்தோம் நாங்கள் மேலே போகிறது கீழே போகிறது எல்லாம். இப்போ சின்ன நகையினபடியாக அது எங்களுக்கு வடிவில்லாமல் இருக்குது. அப்போ அதையும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு முதல் இதில் இருக்கிற கேப்பும் எங்களுக்கு இல்லை. அப்போ அந்த கேப்பை முதல் கொடுத்துக்கொள்வோம். அந்த கேப் எங்கே இருக்கும்னு சொன்னால் நவிகேஷன் தொடர்பான எல்லா கோடும் கீழே தான் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே தான் நாங்கள் தேடணும். அதில் எங்கே தேடணும்னு சொன்னால் அங்கே ஹோம்லேயே இந்த ஹெடரில் தான் இருக்குது அதுக்குரிய கோட். ஹெடர் இல்லை, மெனுவில் இதில் வந்து இந்த மெனுக்குள்ளே தான் நாங்கள் இந்த பட்டனையும் இந்த மெனுவையும் போட்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு கேப் கொடுக்கும் போட்டுட்டேன். இப்போ 7 அந்த கேப்பும் வந்துடும். ஸோ இதை நாங்கள் இனி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இது நாங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள்லாம் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான திருப்பி காட்டும். இதில் ஹைட் வந்து நான் 2 பிக்சல் கொடுக்கணும் டேஷுக்கு, அப்போ தான் இது மெல்லிஸாக காட்டும். இனி வந்து நான் செய்ய வேண்டியது இந்த இது சம்மந்தமான இந்த உயரங்கள் அதுகள் மட்டும்தான். நான் இப்போ இதுக்கு 10 கொடுத்துட்டு பார்க்குறேன். 10 ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அவன் இதுக்கு 10 கொடுத்து இதுக்கு ஒரு 5 கொடுத்து பார்ப்போம். ஓரளவுக்கு ஓகே. இதுக்கும் 10 கொடுத்து பார்ப்போம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நாங்கள் ஒன்றா போட்டு பார்க்க சரியாக இருக்குது. -10 +10 சரியாக இருக்குது. அவங்களுக்கு இந்த மெனுக்குரிய இந்த பகுதி வந்துட்டுது. இதில் பார்த்திங்கன்னா இந்த போர்டரில் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும். அது ஏனென்றா டிஃபால்ட்டாக எங்கள் இந்த ப்ரௌசர் ஒரு பேடிங்கோ மார்ஜினோ வச்சுருக்கும். பொடிக்கு ஒரு பேடிங் மார்ஜின் இருக்கும். அந்த பொடி எதுன்னு சொன்னால் இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு பொடின்னு ஒன்று இருக்கும். பொடிக்குள்ளே தான் நாங்கள் ஃபுல்லாகவே போட்டுக்கொண்டு நிற்கிறோம். அப்போ பொடின்றதை நாங்கள் ஒரு ஸ்டைல் கொடுக்கணும். அதுக்கு நான் அந்த மார்ஜின் 0 கொடுக்குறேன். அதே மாதிரி பேடிங்கும் வந்து 0 கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேப் இல்லாமல் போயிட்டுது. நான் எங்களுக்கு இதுக்குள்ளே ஒரு கேப் தேவை. அப்போ அந்த கேப்புக்கு வந்து நான் ஹெடருக்கு டிரெக்டாக கொடுத்துக்கொள்வோம். பேடிங் வந்து கொடுத்துட்டு அதுக்குள்ளே 5 பிக்சல் வந்து கொடுத்தேன்டா ஹெடருக்குள்ளே அந்த உள்ளுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதுக்கு 5 இப்போ மேலே இருந்து கீழே 5 சைட் 2 பக்கம் 10 கொடுக்க போகிறோம்னாலும் இப்படி கொடுத்துக்கொள்ளலாம். 5 பிக்சல் மேலேயும் கீழேயும் 5, இங்கால 10, 2 லெஃப்ட் ரைட் 10. இப்படித்தான் ஹெடர் ஒன்று செய்கிறது இதில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில். அடுத்ததாக வந்து இதுக்கு அடுத்ததாக இப்போ நாங்கள் இதை கிளிக் பண்ண ஒரு மெனு வர மாதிரி, அடுத்தது ஸ்லைடர், ஃபுட்டர், அடுத்தது சம்மந்தமான எல்லா விஷயங்களும் அடுத்தது வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேட்கலாம், இல்லாட்டி சோஷியல் மீடியா மூலம் கான்டாக்ட் பண்ணலாம்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னால் எனக்கும் வீடியோ போடுறதுக்கு ஓகேவாக இருக்கும். என் டாக்கள் பார்க்கணுன்றதுக்காண்டி. மற்றது இது யாரும் படிக்க விரும்பிச்சினோம்னா அதுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.